Many months later. Antedita ena thanda panra? தொட்டா தூக்கிடுவேன். நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறேங்கிறத பற்றி தான் நான் வீடியோ பார்க்குறேன். வீட்டில் வந்துட்டு இங்கே வந்து நான் விறகடுப்பில் வந்து நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறேன். பாருங்க, எண்ணெய் போட்டுருக்கேன். அது கூட வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து இஞ்சி பூண்டு நல்லா வந்து விழுது வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி நைஸாக அரைக்கக்கூடாமல் லேசாக கொஞ்சம் அவ்வளோ வேலை அரைச்சிக்கோங்க. பிரியாணிங்கிறதுனால இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். நாட்டுக்கோழி தான், இது வந்து பிராய்லர் இல்லை, நாட்டுக்கோழி தான், அதனால இவ்வளோ நான் சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வாடை போகிற வரையிலும் நல்லா வதக்கிடுவேன். இதில் வந்துட்டு வெங்காயம் தக்காளி, பச்சை வெங்காயம் தக்காளி வதக்கலை, ரெண்டுமே நான் வதக்காம தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப நேவாக அரைச்சிடாதீங்க, நைஸாக அரைக்கக்கூடாது. நான் அது வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி வாடை அடிக்கும். அதனால கொஞ்சமாக வந்து நம்ம அந்த சட்னி அரைப்போம் பார்த்தீங்களா, கார சட்னி, அது மாதிரி கொஞ்சம் அரைச்சதும் அரைக்காத மாதிரி இருக்கணும். அரிஞ்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். இப்படி வந்து அரைச்சிட்டு போட்டோம்னாக்க அந்த கறியில் வந்து சீக்கிரம் சாய்ந்துரும், பிரியாணியும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சால்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் போட்டுருக்கேன். நம்ம கறி கூட சேர்த்துக்கலாம். நல்லா அந்த பச்சை வாடை போகிறவங்களும் வதக்கிடுவோம். பாருங்கள், நல்லா வந்து கறி நாட்டுக்கோழி தான், நல்லா கறியை சுத்தம் வச்சுருக்கேன். ஒரு 10 அலசி வச்சு அலசி இது வந்து நானே தயாரித்த பொடி. என்னன்னாக்கா, நம்ம இதுக்கு பிரியாணி மசாலா வந்து வெளியில் வாங்கலை. இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னாக்கா, பட்டை, கிராம்பு, பட்டை ஒரு 2 பட்டை எடுத்துக்கிட்டேன், கிராம்பு 4 கிராம்பு, மல்லி 1 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூனு, அப்புறம் வந்து மிளகு, கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு வறுத்துட்டு பொட்டுக்கடலை கொஞ்சம். நான் எப்போயும் தேங்காய் சேர்த்துப்பேன், இன்னைக்கு நான் சேர்க்கல. பிரியாணிக்கு கொஞ்சம் தேங்காய் அதோட வறுக்கிற போது சேர்த்துக்கிட்டேன்னா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மசாலா இல்லாமல் எங்கள் வீட்டிலே அரைக்கிற மசாலா நான் கடைசியாக சேர்த்துப்பேன். நான் கடைத்தூள் எதுவும் சேர்க்கறது இல்லை. அதனால தான் இது போல் நீங்கள் அந்த இதெல்லாம் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து பிரியாணி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த கறி கூடயே வந்து இதை போட்டு நல்லா இது பண்ணிட்டோம்னா அந்த தூள் வந்து அந்த பொடி வந்து அந்த கறியோட நல்லா சேர்ந்து நல்லா வேகும். இருந்ததுனாக்கா அந்த டேஸ்ட் கொடுக்கும். ரெண்டாவது வந்து அந்த காரம் வந்து நம்ம மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, கிராம்பு இதெல்லாம், அந்த காரம்லாம் இதில் வந்து சேர்ந்துடும். அதுக்காக தான் இப்போ போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா வந்து கறி இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி வந்துட்டு நல்லா வெந்திருக்குது. இந்த டைமில் வந்துட்டு நம்ம முன்னாடியே வந்து, ஏன்னா காரத்தூள் சேர்க்கக்கூடாது. காரத்தூள் சேர்த்தோம்னாக்கா அந்த இது வந்து கறி வந்துட்டு மரத்த மாதிரி ஆகிடும். அதனால் இந்த லெவலுக்கு வந்த போது தான் நல்லா நம்ம வந்து இப்போ நான் வீட்டிலே அரைக்கிற இந்த தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அது எல்லா குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, பிரியாணி எல்லாத்துக்குமே இந்த தூள் வந்து தான் இருக்கும். நான் ஒரு டைம் வந்து போடுறேன் அந்த தூளை வந்துட்டு. இது கூட வந்து இப்போ நான் இதில் வந்து புதினா, மல்லித்தலை எல்லாம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம கறி கூட சேர்த்துப்போம். இது புதினா, மல்லித்தலை
வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி இந்த லெவலுக்கு அரைச்சிக்கணும். அந்த தூள்லேயே வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோம். நான் வந்து இன்னைக்கு வந்து சீரக சம்பா ரைஸில் தான் வந்து பிரியாணி பண்ணுறேன். அது வந்து நான் குக்கர்லேயே வந்து ஒரு விசில் வர அளவுக்கு நான் வந்து வச்சு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிடம் மட்டும் நான் சாதமாக வச்சுருக்கேன். இப்போ அந்த கறி வெந்த உடனே அதில் எடுத்து போட்டு தம் கட்டிட வேண்டியதுதான். அதுதான் பிரியாணி. இப்போ நம்ம வந்து கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். அவ்வளோ சேர்க்கல, கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறேன். கறி வேகிற அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கு மேலே வேணும். ஏன்னா நம்ம வந்து சாதம் வந்து வேக வச்சுட்டோம். அதனால இப்போ சாதம் வந்து இதில் குத்திருக்கிறோம். சாதமாக தான் குத்த போகிறோம். அதனால இந்த தண்ணி போதுமானது. இவ்வளோ போதும். இது கறி வேகிறதுக்கு வெந்திருக்கு. நான் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு வந்து அந்த பிடிச்சு பார்த்தோம்னா தெரியும். அந்த லெவலுக்கு வேகிறதுக்காக தான் இவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு எல்லாமே இந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கோங்க. காரம் தேவைன்னா காரம் போட்டுக்கோங்க. என்ன தேவையோ அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, நல்லா கறி வெந்துருச்சு. கறி வந்துட்டு நான் வந்து ஏற்கனவே வந்துட்டு குக்கரில் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சீரக சம்பா ரைஸு இந்த டைமில் வந்துட்டு இந்த லெவலுக்கு போட்டோம்னாக்கா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சாதத்துக்கும் அந்த சால்னாவுக்கும் கரெக்டாக இருக்குது. அப்படியே தம் எடுத்து போட்டோம்னாக்க ஒரு 1/4 மணி நேரம் நம்மள இருந்தால் போதும். நம்மளே இறக்கிற வேண்டியதான்.